வணக்கம். ரியான்ஸ் ஹீலிங்லேருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன். ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2023 அன்னைக்கு சர்வரோக நிவாரண ஹோமம் இந்திராட்சி தேவியை முன்னிட்டு நடத்தப்பட்டுச்சு. கலியுகத்துடைய பேசும் தெய்வமாக காட்சியளிக்கக்கூடிய இந்திராட்சி தேவி யார், இந்த ஹோமத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ஹோமத்துடைய கிளிப்பிங்ஸ் பார்த்துக்கிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆஸ்தியே அவனுடைய நேரமும் அவனுடைய ஆரோக்கியமும் தான். ஆரோக்கியமானது இருந்தாலே அந்த ஆரோக்கியத்தை மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில் நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விதமான உடலில் உபாதைகள் வந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நோய்கள் முழுமையும் நிவர்த்தி ஆகிறதற்கு ஒரே தீர்வு அப்படின்னா அது இந்திராட்சி தேவி தான். இந்திராட்சி, இந்திர அப்படின்னா 1000, அக்ஷி அப்படின்னா கண்கள், 1000 கண்களை கொண்டவள் இந்திராட்சி. ஒரு முறை வைகுண்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, நாரத முனியானவர் நாராயணரை பார்த்து சொல்றாரு, பகவானே, நம்ம மனிதர்கள் நிறைய விதமான நோய்களில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அமிர்தம் பருகியனால அவங்களுக்கு நோயோ இல்லை உடல் உபாதைகளோ வரப்போறதில்லை. ஆனால் மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இவங்களுடைய கஷ்டத்துக்கு மருந்தா யார் இருப்பா? தன்னுடைய கஷ்டத்துல இருந்து உடல் உபாதையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா மனிதர்கள் ஆனவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நாரதர் நாராயணரை கேட்கும் பொழுது நாராயணர் திருவாய் மழந்து சொல்றார், நாரதா, சிவபெருமானுடைய தர்மபத்னியா காட்சியளிக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு இந்திராட்சி அப்படின்னு ஒரு ரூபம் இருக்கு. அப்படிப்பட்ட தேவி மனிதர்களை தன்னுடைய நோயிலிருந்து காத்து ரட்சிக்கிறதற்காகவே தன்னுடைய அவதாரம் அப்படின்றத செய்திருக்கா அப்படின்னு நாராயணரானவர் நாரதரை பார்த்து சொல்றாரு. இந்திராட்சி அப்படின்ற தெய்வம் சதா சர்வ காலமும் தபம் செய்வாள், மகா தபஸ்வினி அவள். அவ மஞ்சள் நிறத்துல பட்டு உடுத்தி தன்னுடைய கையில இந்திரதேவனுடைய வஜ்ராயுதத்தை ஏந்திருக்கிறா. வஜ்ராயுதத்துடைய மகிமை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா கீதையிலேயே நமக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார், ஆயுதங்களில் வஜ்ராயுதத்தில் நான் வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ண அம்சமா காட்சியளிக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை அம்பாள் தன்னுடைய கரங்கள்ல ஏந்தி இருக்கிறா. அப்படிப்பட்ட அம்பாள் சிவப்பு நிறத்துல மாலை அணிஞ்சுக்கிறதுல ரொம்பவே பிரியப்படுவாள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஹோமம் தினத்தில் அம்பாள் ரொம்ப அற்புதமாக மஞ்சள் நிறத்தில் பட்டு உடுத்தி சிவப்பு நிறத்தில் மாலை அணிஞ்சு பாரிஜாதம், மனோரஞ்சிதம் போன்ற தேவ பூக்கள் எல்லாமே அம்பாள் அணிஞ்சு நம்மளுடைய ஹிருதய தாமரையில் எழுந்து அருளணும் அப்படின்னு நமக்கு காட்சியளிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த அம்பாளுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அம்பாளை பற்றின வர்ணனை வரும் பொழுது அம்பாள் அதி உக்ரமானவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளுடைய உடம்பே முழுமையாக சூடாக இருக்குமா. ஏன் அந்த மாதிரி சூடாக இருக்கு அப்படின்றதற்கு நாராயணரே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு வரம் தர வேண்டும், தர வேண்டும் நீயே அம்பா, வர வேண்டும், வர வேண்டும் தாயே, ஒரு வரம். அம்பாளை யாரெல்லாம் தாயா ஏற்று வழிபாடு அப்படின்றத செய்து வராங்களோ அப்படிப்பட்ட அவளுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் எதிரிகளை முழுமையாக துவம்சம் செய்து எதிரியுடைய உடம்பை பீத்து எதிரியுடைய ரத்தத்தை பாலென அம்பாள் அருந்துவாளாம். தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அக்னி எல்லாத்தையும் எதிரிகளை சுட்டு எரிக்கிறதற்கு அம்பாள் பயன்படுத்துகிறா அப்படின்னும், இப்படிப்பட்ட மகத்துவமான தெய்வத்தை நம்மளுடைய தாயா ஏற்றுக்கும் பொழுது நம்மளோட ரக்ஷையாக இருந்து துணையாக இருந்து நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் அவ தகர்த்தெறிவா அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. இந்த அம்பாளுடைய கூந்தலானது அள்ளி முடியாமல் விரித்த கோலத்தில் இருக்கும். அம்பாள் தன்னுடைய சிகை அலங்கரிக்கணும் அப்படின்றதற்காக நாகத்தை எடுத்து தன்னுடைய சிரசில் சூடிப்பா. அதே மாதிரி மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுற சந்திரனை தன்னுடைய கண்டத்தில் மாலையா சூடிக்கிறனால அம்பாளுக்கு சந்திர கண்டா அப்படின்ற பெயரும் உண்டு. அம்பாளை தான் பத்ரகாளி அப்படின்னு சொல்லுவோம். वीरलक्ष्मी
அதிகபட்சமான நன்மையை செய்வதனால தான் இவளுக்கு பத்ரகாளி அப்படின்ற பெயர் உண்டு. அம்பாளை காலராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். காலங்களுக்கு அப்பாற்பட்ட இவள் பரபிரம்மத்து மகிஷி. மகிஷி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பதம் கிடையாது. மகிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. மகிஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது எரும மாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அம்பாள் ஒருத்தி மட்டும்தான் நித்யானந்த நிலையாவா முழு பிரபஞ்சத்துடைய தாயா இருக்கிறனால, இவளே எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கிறனால தான் இவளுக்கு பரபிரம்மத்து மகிஷி அப்படின்ற பெயரே உண்டு. இவளை தாண்டி ஒரு சக்தி அப்படின்றது எங்கேயும் தேட முடியாது. ஏன்னா நாராயணர் சொல்லும் பொழுதே நாராயணியும் இவள்தான், லக்ஷ்மி ஸ்வரூபமும் இவள்தான், வித்யாஸ்வரூபமும் இவள்தான் அப்படின்னு ரொம்ப அற்புதமா நாராயணர் சொல்லுவாரு. ஓம் உமாசுதாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் சிவசுதாய நமஹ, ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. காமேஸ்வரோ வைஹைஷவனோ ததாது குபேராய. அம்பாள் நோய் நிவர்த்தி தவிர வேற என்ன செய்வா அப்படின்னு கேட்பீங்க. நோய் நிவர்த்தி பண்றது மட்டும் இல்லாம இனி ஒரு தடவை நம்ம பிறவியே எடுக்காம இருக்கிறதற்கு நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படின்ற இருளை முழுமையா நீக்கி நமக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்து அந்த தெளிந்த ஞானம் மூலமாவே அம்பாளோடு நம்ம இரண்டரை கலக்கிறதற்கான மார்க்கத்தை அம்பாள் காமிச்சு கொடுப்பா. இனி ஒரு பிறவியே இல்லாம செய்வாள் அப்படின்னா இவளுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும். நிறைய தெய்வங்கள் இப்ப புதுசா நிறைய பேருக்கு தெரிய வழிபாடு செய்யறாங்க. எந்த தெய்வம் எந்த காலத்துல யார் மூலமா எவ்வண்ணம் வெளியில தெரிய வரணுமோ அது அந்த தெய்வத்துடைய கிருபா கடாட்சம் மூலமா தெரிய வரும். ஓம் பஸ்மாயுதாய வித்மஹே ரக்தநேத்ராய தீமஹி தன்னோ ஜ்வரஹர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தீமஹி ஜ்வரஹர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் பஸ்மாயுதாய வித்மஹே ரக்தநேத்ராய தீமஹி தன்னோ ஜ்வரஹர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஜ்வரஹர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. சமீபமான ஆண்டுகள்ல வராகி அப்படின்னு அழைக்கப்படுற தண்டினின்ற ரட்சிக்கக்கூடிய சக்தியை நம்ம எல்லாரும் வழிபாடு செஞ்சு வராகி ரூபமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபினிய வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல இந்திராட்சியும் நிறைய பேருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஆரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. ஸ்ரீ இந்திராட்சி தேவி பரிபூர்ண கிருபா. அன்றைய தினம் இந்திராட்சி தேவிக்கு மாங்கல்ய தாரணமும் நடந்தது. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு சாந்தி.